எல்லோருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். 2024 வருடம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி, குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி முற்பகல் 11:29 அளவில் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார். சுக்கரனுடன் புதன் கூட்டணி சேரும்போது லட்சுமி நாராயண யோகம் ஏற்படுகிறது. விருச்சிக ராசிக்கு புதன் யார் என்றால் அஷ்டம லாபாதிபதி, அதாவது 8ஆம் வீட்டிற்கும் 11ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர். விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய்க்கு புதன் கடும் பகையாளி. புதன் புத்தி வழியில் முன் யோசனையுடன் செயல்படக்கூடிய கிரகம். செவ்வாய் கோபம், ஆத்திரம், அவசரம், முன் யோசனை இல்லாத கிரகம் செவ்வாய். செவ்வாய்க்கும் புதனுக்கும் கடும் பகை. விருச்சிக ராசி நண்பர்கள் பெற்றோர்கள் பெரியவர்கள் பேச்சை கேட்டு நடப்பது கடினம். இவர்கள் புத்தி என்ன சொல்கிறதோ, இவர்கள் யோசனை என்ன சொல்கிறதோ அதன்படி செயல்படக்கூடியவர்கள். புதன் கிரகம் அப்படின்னாலே புத்தி, புதிய யோசனைகள், வித்யாக்காரகன், கணக்கன் என்று சொல்வார்கள். கம்சன், தரகு, புரோகர் தொழில், ஜோதிடம், சொந்த இடத்தில் கோயில் கட்டி சாமி ஆடுவது, அருள்வாக்கு சொல்வது, உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கும் இடத்திலேயே பணம் சம்பாதிக்கக்கூடிய கிரகம் புதன் கிரகம். இரட்டை தன்மையுடைய கிரகம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நீங்கள் சம்பாதித்து நிலபல சொத்துக்கள் வாங்குகிறீர்களோ இல்லையோ, முப்பாட்டனார் சம்பாதித்த சொத்துக்கள் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானாதிபதி 12ஆம் வீட்டிற்கு வரும்போது புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி பகல் 1:55 வரை செவ்வாய் பகவானுடைய சித்திரை நட்சத்திரத்தில் புதன் சஞ்சாரம் செய்வார். இப்போ விருச்சிக ராசிக்கு 8ஆவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். 6 8ஆம் வீட்டில் அமர்ந்து 8-11ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்யும்போது புதிய எதிர்ப்புகள், பகைவர்கள் மூலம் விரயங்கள் ஏற்படலாம். செவ்வாய் நட்சத்திரத்தில் புதன் சஞ்சாரம் செய்யும்போது விருச்சிக ராசி என்பர்கள் கை காலில் காயங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கணும். தோலில் சொறி சிரங்கு, தோல் நோயை ஏற்படுத்தக்கூடியவர். பயண அலைச்சல்கள் ஏற்படும். விவசாயம், நிலம், மண், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் கடின உழைப்பு ஏற்படும். செவ்வாய் நட்சத்திரத்தில் புதன் சஞ்சாரம் செய்யும்போது உடலில் சளி, காய்ச்சல், இருமல், இந்த மாதிரி சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு வரும். புரட்டாசி மாதம் 28ஆம் தேதி பகல் 1:55 முதல் ஐப்பசி மாதம் 5ஆம் தேதி விடியற்காலை 4 மணி வரை சுவாதி நட்சத்திரத்தில் புதன் சஞ்சாரம் செய்வார். விருச்சிக ராசிக்கு 5ஆவது வீட்டிலே புதனுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த ராகு அமர்ந்திருக்கிறார். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே ராகு அமர்ந்திருக்கும் போது பொறியியல் சொத்து சார்ந்து உங்கள் பிள்ளைகளிடம் நீங்கள் சகஜமாக பேசினாலும் சரி, சந்தோஷமாக பேசினாலும் சரி, எகுத்து பேசினாலும் சரி, ஏதோ ஒரு தொல்லைகள், கவலைகள் அதன் மூலம் விருச்சிக ராசி என்பதற்கு ஏற்படும். 5ஆம் இடம் சார்ந்து செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக வரும். உங்கள் பிள்ளைங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுப்பது, பூர்வீக சொத்தில் புதிய வெள்ளாமை செய்வது, இந்த மாதிரி செலவுகள் 5ஆம் இடம் சார்ந்து விருச்சிக ராசி என்பதற்கு வரும். ஐப்பசி மாதம் 5ஆம் தேதி விடியற்காலை 4 மணி முதல் ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி பிற்பகல் 3:35 வரை விசாக நட்சத்திரத்தில் புதன் சஞ்சாரம் செய்வார். விருச்சிக ராசி என்பதற்கு குரு 2-5ஆம் வீட்டின் அதிபதி விருச்சிக ராசிக்கு 7ஆவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். குரு நட்சத்திரத்தில் புதன் சஞ்சாரம் செய்யும்போது ஆண் நண்பர்களும் பெண் நண்பர்களும் வருவாங்க. கோடா நட்பு கேடாயி முடியும். நண்பர்கள் வழியில்
மாம மச்சான்கள் வழியில் விருச்சிக ராசி என்பர்கள் சந்தோஷமாக சகஜமாக பேசி ஏமாந்து விடாதீங்க. முன் யோசனையுடன் செயல்பட வேண்டும். முன் யோசனை இல்லாமல் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா எதையும் சாதிக்க முடியாது. முன் யோசனையுடன் இருந்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் சாதிக்கலாம். நல்ல மாற்றங்கள் உண்டு. ஐப்பசி மாதம் 5ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி வரை குரு நட்சத்திரத்தில் புதன் சஞ்சாரம் செய்யும்போது கமிஷன் வாங்கிட்டு கைமாற்றி விடக்கூடிய தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் குரு நட்சத்திரத்திலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது பேச்சு சாதுரியத்தின் மூலம் லாபம் ஈட்டலாம். அதற்குடான வாய்ப்புண்டு. குருமார்கள் பெரியோர்களுடைய ஆசீர்வாதம், அனுகிரகம், ஆலோசனை விருச்சிக ராசி என்பதற்கு கிடைக்கும். விருச்சிக ராசிக்கு 12வது வீட்டிலே அஷ்டம லாபாதிபதி சஞ்சாரம் செய்யும்போது ஆன்மீக பயணங்கள் ஏற்படும். இதுவரை போகாத கோயிலுக்கு போயிட்டுருவீங்க. அதன் மூலம் விரைய செலவுகள் உண்டு. 12வது வீட்டிலே ஒரு 18 நாட்களுக்கு புதன் சஞ்சாரம் செய்யும்போது பெருமாள் வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. வெள்ளிக்கிழமை லட்சுமி நரசிம்ம வழிபாடு செய்யுங்க. விருச்சிக ராசி என்பதற்கு விரயங்கள் குறைந்து, பயண அலைச்சல்கள் குறைந்து, இறை அனுகிரகத்துடன் எல்லா விஷயங்களிலும் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெற்று வரலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய காமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு வருகின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.